ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தருணத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. போன வாரம் செய்தி என்ன? போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் என்ன பேசினார்? ஜாதிகளோடு களவாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஆண்டவர் நல்லவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எகிப்தின் அடிமைதனத்தில் இருந்து விடுதலை செய்து மறுபடியும் எகிப்திற்குள்ளேயே ஆண்டவர் வைக்காமல் அங்கே இருந்து வேறு பிரித்து வெளியே கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தனி நாடையே கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருக்க உங்களுக்கு வீட்டிற்கான இடத்தை தராமல் இருக்கவே மாட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேசங்களை கொடுத்தார், தேசத்தையே கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, என் ஜனம் உலகத்தோடு கலந்து இருக்க கூடாது, உலகத்திற்குள் போய்விடக் கூடாது. உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகம் செய்கிற ஆராதனை முறைகள் எதுவும் என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வந்து விடவே கூடாது. இவர்கள் அதை பார்க்க கூடாது, பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. என் ஜனம் எனக்காக என்றென்றைக்கும் வைராக்கியமாய் வாழ வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய பிரமாணத்தின்படி, என்னுடைய சத்தியத்தின்படி என்னுடைய பிள்ளைகள் நான் கொடுக்கிற தேசத்துல அவர்கள் ஜாதிகளோடு களவாமல் என்னுடைய வார்த்தையின்படி வாழுவார்களாக என்று சொல்லி தேவன் விரும்பி அவர்களுக்கு தேசத்தையே கொடுத்தார். அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பல கோணத்துல வரும், பல வழிகளிலே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதத்திற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட பல வழிகளை பரலோகத்தின் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அதுல ஒரு வழி என்ன அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 23வது அதிகாரம். எண்ணாகமம் 23 அதுல 9 நாம வாசிக்கலாம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தால் இந்த பேலையாம் தீர்க்கதரிசியை ராஜா எதற்காக அழைத்தான் அப்படின்னா, இவன் யாரை ஆசீர்வதிப்பானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த ராஜாவால இஸ்ரவேல் ஜனங்களை மோத முடியல, மேற்கொள்ள முடியல. எத்தனையோ ராஜாக்கள் தோல்வி அடைந்து போனார்கள், இழந்து போனார்கள். ஆகையினால இந்த ராஜா தந்திரமாய் ஒரு தீர்க்கதரிசியை வைத்தே இவர்களை சபித்தா சபிக்கப்பட்டு போவார்கள், அதுக்கு பிறகு ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அதற்காக அழைக்கப்பட்டவன் தான் இந்த தீர்க்கதரிசி. இப்போ தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது தேவன் அவனுடைய நாவிலிருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த ஜனங்கள் ஜாதிகளோட களவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் அவனோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காண்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஜனங்களை ஆண்டவர் சபிக்க முடியல, அவர் ஆசீர்வதித்தார். நீங்க அடுத்தடுத்து வாசிக்கும் போது ராஜாவுக்கு கோபம், சபிக்க கூப்பிட்டா இவன் ஆசீர்வதிக்கிறான். ஏன் ஆசீர்வதிக்கிறான்? ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, ஜாதிகளோடு கலவல. அல்லேலூயா. தனித்து வாசம் பண்ணினார்கள். தேவன் இவர்களுக்கு கொடுத்த வார்த்தையில தனித்து வாசமாயிருந்தார்கள். சோ உலகத்தோடு கலந்து இருக்கிறதை கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். உலக காரியம் நமக்குள்ளாய் வருகிறதை கர்த்தர் என்றென்றையும் இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார்.
இந்த சிந்தை எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்காக வேறுபட்டு வாழுகிற வாழ்க்கையை நீங்க விரும்பணும். எல்லாவற்றிலையும் ஆராதனை முறை மற்றவர்களை காட்டில நமக்கு வித்தியாசம். மற்றவர்கள் படைப்புகளை ஆராதிக்கிறார்கள், நாமோ படைத்தவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆகையினால மனுஷனால் உண்டாக்கப்பட்ட படைப்புகளை பார்த்து ஒரு நாள் நாம் ஆராதிக்கிறது இல்லை, பரலோகத்தின் தேவனை நினைத்து நாம் ஆராதிக்கிறோம். அவர்கள் ஆவிகளை ஆராதிக்கிறார்கள், நாம் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறோம். எந்த ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறோம்? அவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவி, நமக்குள்ளாய் இருக்கிற ஆவி உலகத்தை படைத்தவருடைய ஆவி. ஆவியோடு நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனைக்கும் இந்த ஆராதனைக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆகாரம் சாப்பிடுகிற ஆகாரத்துல வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. அந்நிய ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், கர்த்தரை அறியாதவர்கள், வசனத்தை அறியாதவர்கள் கண்டதையும் சாப்பிட்டார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனத்திற்கு எது பரிசுத்தமுள்ளவைகள், எது அசுத்தமுள்ளவைகள் என்று வேறு பிரித்து, தரம் பிரித்து, இந்த வகையான பறவைகள், இந்த வகையான மிருகங்கள், இந்த வகையான கடல்வாழ் பிராணிகள், இவைகள் எல்லாம் நீங்க சாப்பிடலாம், இவைகள் எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது என்று சாப்பாட்டுல கூட ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் அன்றைக்கும் வைத்திருக்கிறார், இன்றைக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் சபை உலகத்தில் இருந்தது, இக்காலத்தில் உலகம் சபைக்குள் இருக்கிறது. சபைக்குள் உலகம் வராதபடி நமக்குள் வைராக்கியம் உண்டாவதாக. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாள் உலகத்தில் சபை இருந்தது, இன்றைக்கு சபைக்குள் உலகமே இருக்கிறது. அந்த அளவுக்கு உலகம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊழியக்காரர்களுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக, பரிசுத்தவான்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சபைக்குள்ளாகவும் இன்றைக்கு உலகம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடந்த நாட்கள ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன், அருமையா இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தியமா சொல்றேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு திடீர்னு வீடியோவை கூர்ந்து பார்த்தேன். பாஸ்டர் ஒரு மாதிரி நிக்கிறாரு. அல்லேலூயா. பிரசங்கம் நல்லா இருக்கு, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருடைய ட்ரெஸ் மேல ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார், கீழே ஒரு முக்கா டவுசர் போட்டிருந்தார். ஆமா, முட்டு வரைக்கும் அவருடைய பேண்ட். எனக்கு அது கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தா, 2-3 இடத்துல கிழிஞ்சி இருந்துச்சு. போட்டிருக்கதை கட்ட, அதுக்கு மேல கிழிஞ்சி இருந்துச்சு. அதை போட்டுட்டு அங்க ஓடி பிரசங்கம் பண்ணுவார், இங்க ஓடி பிரசங்கம் பண்ணுவார், ஹல்லேலூயா சொல்லுவாரு, ஆவில நிரம்புவாரு, பாடுவாரு, சூப்பரா இருக்குது. ஆனா Dress வேற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியுமா முடியாதா? எல்லாருக்கும் தலை இப்படியே ஆடுது. இதெல்லாம் உலகத்தான் ஸ்டைல் என்று சொல்லி போடுறான். அதே தான் இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப பாஸ்டர் அப்படி மாறிட்டார். சத்தியமா நம்மளால முடியாது. நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, எனக்கு புரியுது, நமக்கு முடியாது. அதுவும் நமக்கு கூட இந்த ஃபுல் பீட் இவ்வளவு இருக்கு, பாதியை மறைச்சிருது. அங்க ஃபுல் பீட்டே இல்ல, அவருக்கு தேவையும் இல்லை, ஓப்பனா தெரியுது. சபையினுடைய நிலவரம் இவ்வளவு மோசமாயிற்று. ஒரு காலத்தில் உலகத்தில் சபை இருந்துச்சு, இன்னைக்கு சபைக்குள் உலகம் இருக்குது. அந்த மாதிரியான மோசமான காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். ஒன்றை கவனிங்க, இந்த உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது, ஆனா தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வேதங்கள் இருக்கிறது, ஆனா கர்த்தர் நமக்கு தந்த ஒரே ஒரு வேதம் உண்டானால் அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமா, அநேக இனஜன மக்கள் இருக்கிறாங்க, அநேக பாரம்பரியமான மக்கள் இருக்கிறாங்க, வித்தியாசமான கலாச்சாரமுடைய மக்கள் இருக்கிறாங்க.
நாமளும் தெய்வீகத்துல வாழுகிறோம், தெய்வ பக்தியில வாழுகிறோம். அவர்களும் தெய்வீகத்துல வாழுகிறார்கள், தெய்வீக பக்தியில வாழுகிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சில மதத்தை சார்ந்தவர்களை பார்க்கும்போது. பல வருடங்கள் ஆயிற்று, பல காலங்கள் கடந்து வந்துட்டார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய மதம் அவர்களுக்கு என்ன போதிக்கிறதோ அந்த காரியத்துல ஒரு இன்ச்சு அளவும் விலகாமல் நிலை நின்று அந்த மதத்தை தன்னுடைய வஸ்திரத்துல கூட வெளிப்படுத்துகிற ஜாதிகளை என்னால பார்க்க முடிகிறது. ஆனா அதெல்லாம் ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை உடைய பெண்கள் கருப்பு கலர் Dress மேல இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லா மூடிட்டு, முகம் தெரியாது, ஃபுல்லா மூடிட்டு இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவங்க மதம் என்ன போதிக்கிறதோ அதை செய்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கிறது. ஆண்கள் பாத்தீங்கன்னா வேஷ்டி அல்லது ஒரு ஜிப்பா, தாடி, மேல ஒரு தொப்பி. அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று. அல்லேலூயா. ஆண்களை பார்த்தாலே தெரியும் இவங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள். பெண்களை பார்த்தால் தெரியும் இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். இந்தியாவில் ஒரு மதம் இருக்கிறது, சர்தார்ஜி அப்படிமோ பாம்பேல. இங்க சிங் அப்படின்னு சொன்னா சிலருக்கு தெரியும். சுத்தமா தெரியாட்டா மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் 10 வருஷம் இருந்தார். அவர் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்ல மனுஷன், கரைபடாதவர், எப்போதுமே தலையில தொப்பி வச்சிருப்பார். பாத்தீங்களா? அந்த மதத்தையில இருக்கிறவர்கள் பிறந்ததுல இருந்தே ஆண் பிள்ளைகள் முடி எடுக்க மாட்டாங்க, வெட்டவும் மாட்டாங்க, வலிக்கவும் மாட்டாங்க, வளர்த்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இது அவர்களுடைய மதம் அவர்களுக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேதம் என்ன போதிக்கிறது? பெண்களுடைய முடி நீளமா இருக்கணும், ஆண்கள் கரெக்டா வெட்டி இருக்கணும். அதை கூட நிறைய பேருக்கு வெட்ட காசு இல்லைன்னு தெரியல, வெட்ட மனசு இல்ல. சிலர் வெட்டி இருக்குவ, பின்னாடி ஃபுல்லா வெட்டிட்டு முன்னாடி ஃபுல்லா அப்படியே வச்சிருக்குவ. அல்லேலூயா. உங்க பிள்ளைல சொல்லல, அது ஒரு ஸ்டைலு. உங்களை பார்த்தாலே கிறிஸ்தவர்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா, சபைக்கு போறவங்களா, வாரவங்களா, ஜெபிக்கிறவங்களா, கன்ஃபியூஸா இருக்கு. அல்லேலூயா. ஆமா. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்களாக. எந்த மதம் யாரை பின்பற்றுகிற கூட்டணியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில மதத்தை சார்ந்தவர்களை பார்த்தாலே தெரிகிறது இவங்க சர்தார்ஜி, இவங்க முஸ்லிம், இவங்க ஹிந்து. அவங்க மதத்துல சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே தன்னுடைய சரீரத்துல வெளிப்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா நமக்கு இவ்வளோ அழகான வேத புஸ்தகத்தை தேவன் கரத்துல தந்தாலும் நமக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. நமக்கு மனசு இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:2 எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய அறிவு நமக்கு வரணும். அல்லேலூயா. முதலாவது நீங்க கவனிக்கணும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கவே கூடாது. அல்லேலூயா. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும்போது அநேக சோதனைகளை கொடுத்து, அதுல ஒரு சோதனை என்ன அப்படின்னா, ஒரு மலையின் உச்சியில கொண்டு போய் நிறுத்தினான். ஆமென். நிறுத்தி அவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளில் உள்ள மகிமையும் காண்பிக்கிறான். அப்போ உலகத்துல அந்த காலத்துல ஒரு மலை இருந்துச்சு. அங்க இருந்து பார்த்தா எல்லா ராஜ்யங்களும், எல்லா தேசங்களும், எல்லா தேசத்தினுடைய மகிமையும் தெரியும். அங்கே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறான்.
காண்பிட்டு சொல்லுகிறான், இந்த உலகம், இந்த மகிமை, நீ என்ன தாழ விழுந்து பணிந்து கொண்டா இவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உலகமும் தேவையில்லை, உலகத்தினுடைய மகிமையும் தேவையில்லை, உலகத்தினுடைய ஆடம்பரமும் தேவையில்லை. உலகத்தை படைத்த பிதா ஒருவரை போதும் என்று இருதயத்தில் இருந்துச்சு. பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும், பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும், பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். எப்பொழுதும் அவருடைய இருதயத்துல பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும் என்கிற ஒரே சிந்தை தான் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. எத்தனை பேருக்குள்ள அந்த சிந்தை இருக்கு? பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். பிசாசு திசை திருப்புகிறான். உலகத்தை நீங்க கவனிப்பீர்களானால், உலகத்தை நீங்க ரசிப்பீர்களானால், உலகம் வேற பக்கம் உங்களை திருப்பும். எத்தனை பேருக்கு புரியுது? வேற பக்கம் உங்களை திருப்பிடும். நாம பார்க்க வேண்டியது வேதத்தையும் தேவனையும் மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவரை மட்டும்தான் நாம பார்க்கணும். வேற எதையும் பார்த்திடவே கூடாது. விழுந்து போவோம், விழுந்து போவோம். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதிருங்க. உலகத்தை பார்க்கறீங்க, உலகத்தை போல முடிவெட்டு, உலகத்தை போல ட்ரெஸ்ஸிங். இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போறவனுக்கும் சர்ச்சுக்கு போறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த அளவுக்கு மாறிற்று. நாம சபைக்கு போகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். நம்ம போகும்போதே ஒரு கூட்டம் பார்க்கணும், இது ஆவிக்குரிய கூட்டம், இது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவர்கள் சொல்லணும். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? தேவனுடைய சித்தம் என்ன? முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்கணும். இந்த சரீரம், நீங்கள் இந்த சரீரத்திற்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த சரீரம் யாரை போல உருவாக்கப்பட்டது அப்படின்னா, உலகம் சொல்லும் உங்க அம்மா மாதிரியே நீ இருக்கிற, அப்பா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொன்னாலும், அந்த அப்பாவும் அம்மாவும் கூட அந்த அப்பாவை போல சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த சரீரத்திற்கு அதிகாரி நீங்கள் அல்ல, நான் அல்ல, தேவன் ஒருவரே இந்த சரீரத்திற்கு அதிகாரி. அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்கணும். இந்த சரீரத்தை பேணலாம், ஆனா துர் இச்சைக்கு இடமாக பேணக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, துர் இச்சைக்கு எதுவாய். நம்ம காலகாலமா பார்க்கிறோம், உலகத்துல சிலர் நகை அணியக்கு காதுல ஒரு ஓட்டை போட்டு நகை அணிவாங்க, மூக்குல ஒரு ஓட்டை போட்டு நகை அணிவாங்க. இப்போ கொஞ்ச காலமா பார்க்கிறோம், சில வாலிப பிள்ளைகள் வயிற்றுலையும் ஒரு ஓட்டை போட்டு ஒரு ரிங் மாட்டுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. பெண் பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்கன்னு ஆண்கள் நாங்களும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னா கண் புருவத்தில் ஒரு ஒன்று ஓட்டை போட்டு அங்க ஒன்று மாட்டியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பையனை பார்க்க அந்த சுண்டுல நாக்குல மாட்டிட்டு. நான் சொல்லுகிறேன், இந்த சரீரம் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது. இதை உங்க விருப்பத்திற்கு மாடிஃபை பண்ணக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்ப சமீப காலமா நிறைய பேருக்கு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஐயா. ஆமா, புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒருத்தன் நாக்க ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறா, ரெண்டு நாக்கு. பார்த்திருக்கீங்களா? ஏலியன் மாதிரி. ஏலியன் பாய்ஸ்ன்னு யூடியூப்ல அடிச்சா வந்துடும். ரெண்டு நாக்கு, நாக்க ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறா. அப்படி ஒரு சர்ஜரி பண்ணக்கு ஆட்கள் இருக்கு. துர் இச்சைக்கு இடமாக அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது நிறைய பேருக்கு. ஒரு ஆண் தன்னுடைய சரீரத்தை பெண் சரீரமாய் மாற்றுகிறான், அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது, அனுமதி கொடுக்கிறது, சர்டிபிகேட் கொடுக்குது. துர் இச்சைக்கு ஏதுவாக தன்னுடைய சரீரத்தை பேணுகிற காலத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்துல தன்னுடைய சரீரத்தை மாற்றுகிறான். ஹல்லேலூயா.
இந்த சரீரத்தை எப்பொழுது பேணினாலும் என்னை பார்க்கிறவர்கள் ஒரு ஹீரோவை போல ஹீரோயினை போல நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லாதபடி என்னை பார்க்கிறவர்கள் தேவ தூதனை போல இருக்கிறீர்கள், தேவ சாயல் உங்கள் மேல இருக்கிறது என்கிறதை ஜனங்கள் காணத்தக்கதா என்னுடைய நடைகள், என்னுடைய உடைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் அப்படி மாறுவதாக. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? சினிமா தியேட்டருக்கு போகக்கூடிய கூட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, சர்ச்சுக்கு போறக்கூடிய கூட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஊழியர்களும் மாறுகிறார்கள், விசுவாசிகளும் மாறுகிறார்கள். வஸ்திரம் எல்லாம் நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு வஸ்திரமும் கிறிஸ்துவை வெளிப்படட்டும். துர் இச்சைகளுக்கு ஏதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சை நம்ம சரீரத்தை பேணுகிறது. இச்சைக்கு ஏதுவாய், பாவத்திற்கு ஏதுவாய், ஆடம்பரத்திற்கு ஏதுவாய், பெருமைக்கு ஏதுவாய், இன்னும் அழகு சேர்க்க ஏதுவாய் இந்த சரீரத்துல எதையும் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு நெயில் பாலிஷ் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விரும்புற. ஒருவேளை அதுல கலர் வைக்கணும்னா ஆண்டவரே வச்சு விட்டுருப்பார். அல்லேலூயா. இவ்வளோ கலரை தந்தார் ஆண்டவர், அங்கிட்டு கலர் வைக்காமலா விட்டுருப்பாரு. சிலவர்களுக்கு லிப்டிக்ஸ் போடணும், சுண்டுல பெயிண்ட் அடிக்கணும், நிறைய விருப்பங்கள், ஆசைகள் இருக்கிறது. நம்ம செய்கிறது எதுவானாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்வையில நம்மளுடைய நகத்திற்கு இருக்கிற அழகு குறைவு போல இருக்கு, சுண்டுக்கு இருக்கிற அழகு குறைவு போல இருக்கு, முடிக்கு இருக்கிற அழகு குறைவு போல இருக்கு. அன்னைக்கு ஒரு சகோதரனுடைய முடிய பார்த்தேன், அது ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அப்போ நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கோழி குஞ்சுகளுக்கு ப்ளூ கலர், ரெட் கலர், கருப்பு கலர் நீ கலர் அடிச்சு விடுவாங்க. ஏன்னு கேட்டா செம்பராந்து அந்த பருந்து தூக்கிட்டு போகும், இது அடிச்சா தூக்காது அப்படின்னாங்க. முடி கலர் ப்ளூ கலர்ல இருக்கு. ஆண்டவருடைய படைப்புல முடி என்ன கலர்? கருப்பு கலர். அதை விட்டா வெள்ளை கலர். இளம் வயசுல கருப்பு கலர், நீங்க சொன்ன மாதிரி. கொஞ்சம் வயசாக ஆக ஆக நாங்க வயசாகலன்னு தான் சொல்லுவோம், எங்க முடி சொல்லி கொடுத்துரும், வயசை காட்டி கொடுத்துரும். நானும் இருந்து ஒன்னொன்னா பிடுங்கிதான் பாக்குறேன். இன்னைக்கு 10 முடிய பிடுங்கன்னா வெள்ள முடிய, நாளைக்கு 15 முளைக்குது, ஒன்னும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய படைப்புல கருப்பு வெள்ளை. ஆனா மனுஷன் நிறைய கலர் முடிகளுக்கு. இது இச்சையினால செய்கிறீர்களா அல்லது பக்திக்கு ஏதுவாய் செய்கிறீர்களா? கண்டிப்பா பக்திக்கு ஏதுவா நம்ம இதை செய்யல, இச்சைக்கு ஏதுவாக தான் செய்கிறோம். உலகத்துல நான் பந்தாவா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும். சில ஆட்களை பார்த்தா ரவுடி மாதிரியே தன்னுடைய ஒவ்வொன்னையும் அமைப்பான். ஆமா, மீசையா இருக்கட்டும், முடியா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும். சில ஊழியக்காரங்களையும் பார்த்தா பாஸ்டரா, ரவுடியா, கட்ட பஞ்சாயத்துக்காரனா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, உலகத்தோடு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லா தேவ பிள்ளைகளும் வாழணும். அல்லேலூயா. ஆமா, உலகத்துக்குரியவைகளை நாம வெறுக்க பழகணும். இது தேவனுடைய சித்தம் இல்லை. இந்த சரீரத்தினுடைய அதிகாரி நான் அல்ல, என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களுக்கு வேணா அது அழகல்ல, அழகா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முடி இந்த கலர் நல்லா இல்ல, காது நல்லா இல்ல, கழுத்து நல்லா இல்ல, அதுக்கு கொஞ்சம் நெக்லஸ் போட்டாதான் நல்லா இருக்கும், கழுத்து அப்பந்தான் நல்லா இருக்கும், கை நல்லா இல்ல, ஒரு 4 காப்பு போட்டாதான் நல்லா இருக்கும், விரல் நல்லா இல்ல, 2 மோதிரம் போட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு டைம் ராதாபுரத்துக்கு ஒருத்தர் வருவார், காலையிலே பார்க்கலாம் டீ அடிக்க. கை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு, 4 விரல் அப்படியே நிறைஞ்சாப்புல இருக்கும்.
பாவி மனுஷன் இப்படிதான் சோறெல்லாம் பிசைவாரோ, எப்படி சாப்பிடுவாரோ தெரியல. பெருசா போட்டிருப்பார். அதுக்கு அடுத்தால அடுத்த ஒரு ஆள் டீ குடிக்க வருவார், கொஞ்சம் அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ல. அவரு இந்த இந்த விரலை மட்டும் விட்டுட்டு மீதி 4 விரலையும் மோதிரம் போட்டிருப்பார், பெருசு பெருசா போட்டிருப்பார். அவருக்கு நினைப்பு அழகு இல்ல, என் விரல் அழகா இல்ல. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா 1 கொரிந்தியர் 12:24. 1 கொரிந்தியர், நம்மில் லட்சணமுள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்போ வேண்டியதில்லை. அப்ப நீங்க அதையும் தாண்டி அலங்கரிக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய பார்வையில என்ன இருக்கு? லட்சணமா இல்ல, என் கை லட்சணமா இல்ல, என் விரல் லட்சணமா இல்ல, என் காது லட்சணமா இல்ல, அதனால இன்னும் அதை நான் அழகுபடுத்துறேன், லட்சணமா மாத்துகிறேன். அப்போ நீங்க உங்க சரீரத்தை மாத்துற அப்படி என்னல, உங்களுக்கு காது அப்படி இருக்குமே, ஆனால் தேவனுக்கும் காதுகள் எப்படிதான் இருக்கு சொல்லுங்க? நம்மளை போல தானே தேவனுக்கும் இருக்கு. என்னுடைய கை விரல்கள் லட்சணமா இல்ல, அதை இன்னும் அழகாக்கும்படி நான் என்னதெல்லாமோ பண்ணுகிறேன். அப்போ உங்க கை விரல் லட்சணமா இல்லை என்று சொல்லி நீங்க நம்பினால் உங்களை உண்டாக்கின தேவனுடைய கை விரலும் எப்படி இல்லை? லட்சணமா இல்லை, அப்படிதானே? அவருடைய சாயலை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உலகம் தன்னை அலங்கரிக்கிறது போல நீங்க செய்யாதிருங்க. நான் என்னை அழகுபடுத்தினால் கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளணும். என்னை பார்க்கிறவர்கள் சினிமால வரக்கூடிய நடிகையாக என்னை பார்க்க கூடாது, தேவனோடு வாழுகிற தேவ பிள்ளையாக என்னை பார்க்கணும். உலகத்தினுடைய ஆராதனை வித்தியாசம், ஆகாரத்துல வித்தியாசம், கிரியைகளில வித்தியாசம், செயல்களில வித்தியாசம், எல்லாவற்றிலையும் வித்தியாசம். ஆண்டவர் வித்தியாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார், இன்றைக்கும் வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். ஒரு அம்மாட்ட சொன்னேன், இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து பேசுறேன். அவங்க அதுக்கு ஒரு மாற்றாக வேற ஒரு உபதேசத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? அவர் ராஜா. அல்லேலூயா. யார் சொன்னது இல்லை, நீ அவரு ராஜா தான், நான் ராஜாவினுடைய பிள்ளை. அதுவும் சரிதான் அப்படின்னு எப்படி வராங்க பாருங்க. அவர் ராஜா, நான் ராஜாவினுடைய பிள்ளை. அப்ப ராஜாவினுடைய பிள்ளை பிச்சைக்காரி மாதிரியா இருக்கணும்? ராஜாவினுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? சொல்லும் போதே நான் எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல வரல. அந்த அம்மா சொல்லும் போது நல்ல அழகா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் ராஜாவினுடைய பிள்ளை. ராஜா என்னெல்லாம் போட்டிருப்பாரு? விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டிருப்பாரு, வெள்ளி பயன்படுத்துவாரு, தங்கத்தை பயன்படுத்துவாரு, வைரங்களை பயன்படுத்துவாரு, முத்துக்களை பயன்படுத்துவாரு. நானும் அப்படிதான் இருப்பேன். ரைட். நீங்க சொன்னது எந்த ராஜாவுக்கு பொருந்தும்? நான் சொல்லுகிற ராஜா யார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க சொல்லுகிற ராஜா பூமியில இருக்கிறார். இந்த ராஜாவினுடைய ராஜ்யம் முடிந்து போகும், இந்த ராஜா அழிந்து போவார். நான் பிரசங்கிக்கிற ராஜாவுக்கு முடிவே இல்லை. அவருடைய நாட்கள் முடிந்து போகாது, அவருடைய ஆயுசு முடிந்து போகாது. அவர் நித்திய தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் அந்த ராஜாவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ராஜா ராஜான்னு அவரை இழுக்கிறது. சிந்தை திரும்பணும். நான் ஆராதிக்கிற ராஜா இந்த பூமிக்குரிய ராஜாவோடு எந்த விதத்திலையும் 1% கூட ஒத்து போகிற ராஜாவை நான் பிரசங்கிக்கல, ஆராதிக்கல. ஹல்லேலூயா. சம்பந்தப்படுத்தவே முடியாது, எந்த வகையிலையும் சம்பந்தப்படுத்த முடியாது. Glory, hallelujah. என் தேவன் வேற, என் தேவன் வேற, உலகத்துல இருக்கிற ராஜா வேற. எத்தனை பேருக்கு சரியா விளங்குது? என் ஆண்டவர் வேற. நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்லுகிற ராஜா உலகத்துக்கு பொருந்தும், உலகத்தினுடைய ராஜா. நான் பிரசங்கிக்கிற ராஜா உலகத்தையே படைத்த ராஜா, முழு உலகத்திற்கும் ராஜா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மிலே லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை.
அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் வித்தியாசப்படுவோம். உலகத்தோடு கலந்திருக்கிறதை விரும்பாதிருங்க. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. ஜாதிகளோடு கலவாமல் இருப்பான். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே எகிப்தில இருந்து புறப்படும் போது ஆண்டவரே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எகிப்தை கொள்ளையிடணும். எப்படி கொள்ளையிடணும்? இத்தனை வருஷம் நீ ஒண்ணும் இல்லாம சாப்பாடுக்கு கூட அவன் காசு தரல, ஒழுங்கா சாப்பாடும் போடல, அடிமையாய் வாழ்ந்தாய், உன்னுடைய சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டது. நீ உழைத்து உழைத்து எகிப்து தேசமும் எகிப்து மக்களும் முன்னேறினார்கள். ஆனா நீ முன்னேறல. ஆகையினால நான் உனக்கு ஒரு பர்மிஷன் தரேன். எகிப்தை கொள்ளையிடணும். நாங்க தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்களுக்கு நகை வேண்டும், விலை உயர்ந்த வஸ்திரம் வேண்டும். நீ எகிப்துல போய் கேளு, ஜனத்தினிடத்துல கேளு, நீ கேட்டது எல்லாவற்றையும் அவன் தருவான், வாங்கி கொண்டு வந்துரு அப்படின்னார். சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அப்படியே ஜனங்கள் எல்லாம் போய் கேட்டாங்க, அக்கா உங்க காப்பை தாங்க, அக்கா உங்க செயினை தாங்க, உங்க நெக்லஸ் தாங்க, உங்க மோதிரத்தை தாங்க. என்னெல்லாம் கேட்க முடியுமா? வெள்ளி உடைமை, பொன் உடைமை, வஸ்திரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், எல்லா பொருட்களையும் வாங்கினாங்க. இவன் கேட்க அவன் கொடுக்க, இவன் கேட்க அவன் கொடுக்க, எல்லாத்தையும் வாங்கி சுருட்டிட்டு அவங்க முன்னாடியே நகை அணிஞ்சிட்டு எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, எகிப்தை கொள்ளையிட்டார்கள். அதே நகையோடு புறப்பட்டு வருகிறார்கள். யாத்திராகமம் 33:3. யாத்திராகமம் 33:3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். இல்ல, யாத்திராகமம் 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு துக்கமான செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஜனங்கள் துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்கள் நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை கழட்டுங்கள், நான் உங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமே, ஆனால் இதை செய்யுங்கள். எகிப்தில இருந்து நீங்கள் வாங்கின எகிப்தியருடையத நீங்க போட்டுக்கொள்ள வேண்டாம். நீங்க அதை போட்டு அலங்கரிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு முன்பதாக செல்லணும் அப்படின்னா நீங்க அதை கழட்டணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். உடனே ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ இதை அவர்கள் செய்தார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்துமா அப்படின்னு நம்ம பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டுல அப்படி எல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாடு கிருபையின் காலம், எப்படி வேணாலும் வாழலாம். நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டுல கூட வாழ்ந்துடலாம், புதிய ஏற்பாடு இன்னும் கஷ்டம். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் போதும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு எது அலங்காரம் எது அலங்காரம் இல்லை. உலகத்தினுடைய பார்வையில இவைகளெல்லாம் நம்ம செய்தாதான் நம்ம அலங்கரிக்கப்பட்டவர்கள், அழகானவர்கள், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி உலகம் ஒரு அடையாளத்தை தந்திருக்கும். ஆனா உலகம் கொடுத்த அடையாளத்தோடு, உலகத்தை படைத்த தேவன் அந்த அடையாளத்தோடு வாழ ஆண்டவர் உங்களை அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம் நமக்குள்ளாய் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பொன்னாபரணங்களை அணிந்து
உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகவே இருக்க வேண்டாம். அது அலங்காரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிங்க. சிலருக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லை, நகையை கலத்தலாம் அப்படின்னா கணவனார் தடை இல்லை, பிள்ளைகள் தடை இல்லை, மாமனார் மாமியார் பிரச்சனையே இல்லை. அப்படி ஒரு சுதந்திரத்துல இருக்கிறவர்கள் எத்தனையோ சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த சத்தியத்திற்கும் நீங்கள் அர்ப்பணிக்கும்படி தாழ்மையா கேட்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். ஆமா, கணவனாருக்கு இஷ்டம், மாமியார் மாமனாருக்கு பிரச்சனையே இல்லை. இந்த உபதேசத்துல நான் வர உபதேசத்தை கை கொள்ள என் குடும்ப எதிர்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை செய்தாதான் பரலோகம் நரகோனி நான் பேச வரல. ஆனா உலகத்துல இருந்து ஒரு வேறுபாட்டை சபைக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் உலகம் தன்னை எப்படி அலங்கரிக்கும், ஆனா உலகத்தை படைத்த என் ஜனம் எப்படி அலங்கரிக்கணும் என்கிறதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. குடும்பத்துல எதிர்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த சத்தியத்தை கை கொள்ளுங்க. நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கு ஏதுவாக தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்களே ஆபரணங்களை அணிந்து பயங்கரமா ஊழியம் செய்கிறார்கள், அப்ப நாங்க அணிந்தா என்ன அப்படின்னு நீங்க கேள்வி வைக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஏதோ ஒரு உபதேசத்துல உறுதியா இருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு அவர்களுக்குள்ள வந்திருக்காது. ஆகையினால அவர்கள் இன்னும் அதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இன்னைக்கும் எத்தனையோ சபைகளில் இந்த வார்த்தைகள் தெளிவாய் போதிக்கப்படுகிறது இல்லை. ஆமென். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நான் சபைக்கு எந்த வசனத்தையும் மறைக்கிறதே இல்லை. கட்டாயம் பேசுவேன், எல்லாவற்றையும் பேசுவேன். ஏனென்றால் நியாய தீர்ப்பின் நாட்களில இப்படி ஒரு சத்தியம் உண்டு. நீ ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ கர்த்தரின் இடத்துல கேட்டா நான் என்ன மறுமொழி சொல்ல முடியும்? என்னால ஒண்ணுமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வேதத்தை தந்ததே என்ன அப்படின்னா, நீ கற்றுக்கொள், நீ வாசி, நீ புரிந்து கொள், அதுக்கு பிறகு நீ ஜனங்களுக்கு போதி என்று சொல்லிதான் ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார். சோ அதை நான் வாசிக்கிறேன், அதை நான் தியானிக்கிறேன், அதை மறுபடியும் தேவனிடத்துல கற்றுக்கொள்ளுகிறேன். நான் கற்றதையும் தேவன் எழுதியிருக்கிறதையும் சபைக்கு போதித்தே ஆக வேண்டும். இது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆகவே உங்க குடும்பத்துல ஒரு வசதி சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் பிள்ளைகளிடத்துல பேசுங்க, கணவனிடத்துல பேசுங்க. அல்லேலூயா. சிலர் கணவனுக்காக போட்டிருக்கிறாங்க, குடும்பத்திற்காக போட்டிருக்காங்க. என்ன செய்ய, இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம், ஆனா குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவாராக. முழு உபதேசத்தின்படி நடக்க கர்த்தர் இந்த குடும்பத்தை மாற்றுவாராக. சோ இந்த இடத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அல்லேலூயா. அப்போ மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த மணவாட்டி சபை மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக வேண்டும்? காது அலங்கரிச்சு, கழுத்து அலங்கரிச்சு, விரல்களை அலங்கரிச்சு, இந்த அலங்காரத்தோட மணவாளனை சந்திக்க முடியாது. அந்த மணவாளன் விரும்புகிற ஒரு அலங்கரிப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அந்த மணவாளன் விரும்புகிற அலங்கரிப்பு வேற. 4வது வசனத்தை வாசித்தால், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நீங்க பயன்படுத்துகிற வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் எது விலையேற பெற்ற அலங்கரிப்பாய் இருக்கிறது என்று சபைக்கு ஆண்டவர் கற்று தருகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சாந்தம் அமைதல். சாந்தம் அமைதல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்கும். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என் மணவாளனை கவர்ந்து கொள்ள வேண்டுமையானால் எனக்கு வெளி அலங்காரம் அல்ல, என்னுடைய சுபாவம், அமைதல், சாந்தம், அடக்கம், பரிசுத்தம், இவைகளினால அந்த மணவாளனை கவர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு புரியுது? வேற வழியே இல்லை. மறுபடியும் என்ன ஒரு இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 1 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அலங்கரியாமல், பொன்னினாலோ வெள்ளியினாலோ முத்துக்களினாலோ விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலேயோ தங்களை அலங்கரியாமல். இதை செய்யாதிருங்கள். தெளிவாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். மேலாட்டில் வேதத்தை வாசிக்கணும், போதிக்கணும், ரொம்ப ஈஸி, பண்ணிடலாம். ஆனா ஒவ்வொரு வசனத்திற்கும் நாம அப்பாவுக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. காணிக்கை ஏன் கொடுக்கிறோம்? வசனம் இருக்கு. ஆமென். ஏன் ஜெபிக்கிறோம்? வசனம் இருக்கு. ஏன் ஆராதிக்கிறோம்? வசனம் இருக்கு. ஏன் விசுவாசிக்கிறோம்? உலகம் தரிசித்து நடக்கும், நாம விசுவாசித்து நடக்கிறோம். உலகத்தினுடைய நடைக்கும் நம்முடைய நடைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். உலகத்தினுடைய நடைக்கும் உலகத்தினுடைய பழக்கத்திற்கும் நம்முடைய பழக்கத்திற்கும் வித்தியாசம். எல்லாமே அலங்கரியாமல். சபைகளில் பூ அலங்காரம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவர் சொன்னார், இவ தாலியை கலத்தி கொடுத்திருக்கா, அப்படி எதற்கு அவனுக்கு தாலியை கலத்தி கடனுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு கடன் அடைக்கணும், அவன் எதையும் செஞ்சுட்டு போறான். தாலி கலத்தலாமா? தாலிக்கு இருக்கிற மகிமைன்னா என்னன்னு தெரியுமா அவளுக்கு அப்படின்னா அந்த தாலியினுடைய மகிமையை குறித்தே சொன்னார். அல்லேலூயா. தாலிக்கு அவ்வளோ மகிமை இருக்கு இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் தாலி ஒரு மகிமை, தாலி கட்டி கல்யாணம், 3 முடிச்சு கல்யாணம், எதையோ பார்க்கிறோம், நல்லா இருக்கு, நமக்கு பிடிக்குது, நம்ம வேற மாதிரி. வசனத்தின்படி வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். ஏன் நம்ம ஆவிக்குரிய சபைகளில் 3 முடிச்சு போடுறதில்ல, தாலி கட்டுறதில்லை அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 7:39, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால கட்டப்படுகிறாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் நம்ம ஆவிக்குரிய சபையில பைபிள் மாத்துறோம், கையை பிடிச்சு கொடுக்கிறோம், பைபிள் மாத்துக்கிடுறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கணவனார் ஒரு பைபிளை மனைவிட்ட கொடுப்பார், மனைவி ஒரு வேதாகமத்தை கணவனுடைய கரத்தில் கொடுப்பார். நானும் இந்த வேத பிரமாணத்தின்படி தேவனுக்கும் உமக்கும் கீழ்ப்படிந்திருப்பேன். அல்லேலூயா. ஆமா. வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தில் கட்டப்படுகிறாள். இப்ப அங்கேயும் கணவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் தாலி போட்டிருப்பாங்க, இறந்த பிறகு தாலி அறுப்பாங்க. நாங்க தாலி கட்டுகிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்படுகிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனை கர்த்தருக்கு உட்பட்டவனாய் இருக்க எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாகுகிறாள். அல்லேலூயா. ஆமா. அங்க கட்டின தாலியை அறுத்து விடுதலையாகுகிறாள். இங்கே கணவன் மரித்த பிறகு மரிக்கிறது வரைக்கும் இந்த பிரமாணத்தில் ஒரு பெண் கட்டப்படுகிறாள். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையினுடைய திருமண காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கும் நிறைய பேருக்கு இந்த தாலியில உள்ள மகிமை, இந்த தாலியினுடைய மகிமை இதெல்லாம் எங்க கற்றோம் அப்படின்னா, புற ஜாதிகளிடத்துல, புற மார்க்கத்தினிடத்திலிருந்து கற்றோம். நான் சொல்லுகிறேன், கணவன் மனைவி பிரமாணத்தில் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா.
நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா தாலி வேண்டாம், மோதிரம் மாத்திக்குவோம். அல்லேலூயா. பிரமாணத்தில் இல்லாத மகிமை மோதிரத்தில் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரமாணத்துல மகிமை இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில தான் மகிமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. சோ திருமணம் முடியும் போது உடன்படிக்கையில கட்ட ஆசைப்படுங்க. பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணி வைக்கணும், வேதத்தை மாற்றிக்கணும். நான் இந்த வேத பிரமாணத்தின்படி தேவனுக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் கட்டுப்பட்டு வாழுவேன். அதே போல மனைவியும், அதே போல கணவனும். இந்த பிரமாணத்துல கட்டப்பட்ட குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. சோ நிறைய பேர் இன்னைக்கும் தாலி தாலின்னு இருக்கிறாங்க. கிடையாது, பிரமாணத்துல கட்டப்படு. சோ இது கிறிஸ்துவினுடைய திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தீமோத்தேயுல வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8 இருந்தே வாசிக்கலாம். அன்றியும் புருஷர்களின் கோபமும் தர்க்கமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும். என்ன தகுதி? நான் ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிறேன், ஆனால் அந்த வஸ்திரத்திற்கு ஒரு தகுதி இருக்கணும். அல்லேலூயா. வஸ்திரத்திற்கு தகுதி இருக்கணும். அது ஆண்களுடைய வஸ்திரத்திற்கு ஒரு தகுதி இருக்கணும், பெண்களுடைய வஸ்திரத்திற்கும் ஒரு தகுதி இருக்கணும். ஆமா. ஜாக்கெட்ல 9 ஜன்னல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வஸ்திரத்தை எல்லாம் ஒழுங்கின்படி தச்சு உடுக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும். சிலர் போட்டிருக்கிற ட்ரெஸ் இங்க நம்ம சபையில எல்லாம் அப்படி, ஆனா வெளி இடங்களிலே பார்த்தா நமக்கு தான் நாணமா இருக்கும். அதுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நமக்கு தான் நேர்ல பார்த்து பேசக்கு, பார்த்து பிரசங்கம் பண்ணக்கு நமக்கு தான் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதுகளுக்கு கூச்சமா இல்லை. நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மேலான தகுதி இருக்கு. அது என்ன தகுதினா, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. ஹல்லேலூயா. ஆமா. உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? தேவ பக்தி உள்ள ஸ்திரீ, தேவ பக்தி உள்ள ஸ்திரீ, வசனத்தின்படி நடக்கிற சகோதரி, நல்ல ஜெபிக்கிற சகோதரி, இந்த மாதிரி உங்களை குறித்து சொல்லணும். அதே போல ஸ்திரீகள் நற்கிரியைகளை செய்து தங்களை அலங்கரிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அலங்காரம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் 11 அப்படி சொல்லுகிறது. உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த கூடாது. சத்தமா சொல்லுங்களேன், ஏன் முறைக்கிறீங்க? புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், அது செய்யக்கூடாது. ஒரு பாஸ்டர் கீழே விழுந்து, பைக்கில் போச்சில் அடிபட்டு கீழே விழுந்து காயப்பட்டார். பாவம். அப்போ அவரை பார்க்க நான் போயிருந்தேன். என்னையா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அந்த அம்மா, வீட்டம்மா வந்து சொன்னாங்க, அவருக்கு நல்லா வேணும் பாஸ்டர், இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நான் எவ்வளவோ சொன்னேன், போகப்படாதுன்னு. ஏன் சொல்ல கேட்காம என்னைக்கெல்லாம் போனாரோ அன்னைக்கெல்லாம் இப்படிதான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்பமா அப்படிதான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல? வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நீங்க நடங்க.
அதுதான் விலையேற பெற்ற அலங்கரிப்பு. அல்லேலூயா. ஆமா, அதிகாரம் செலுத்தாமல் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே 1 யோவான் 2:17, 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப ஆண்டவர் உலகத்தை பார்த்து சொல்லுகிறார், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இதெல்லாம் ஒளிந்து போகக்கூடியவைகள். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்யணும். யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறானோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அவன். ஸோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. உலகத்தினுடைய இச்சை வேண்டாம், அதெல்லாம் ஒளிந்து போகும். கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். அந்த ஆசையும் இச்சையும் வேத வசனமாய் இருப்பதாக, பரலோகமாய் இருப்பதாக, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்குவா, அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவா. இவண்ணமாய் அவரோடு கூட நம்ம வாழ போகிறோம். அதுக்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம், ஒரு 7 வருஷம் இருக்கும். பயங்கரமான உபத்திரவ காலம். இந்த பூமியில ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. இயேசுவோடு கூட இந்த பூமியில் 1000 வருடங்கள் வாழ போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அந்த ஒரு ஆசை நமக்குள்ளாய் வரட்டும். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய ஆட்சி இந்த பூமி இவ்வளோ இருக்கு என்றால், இந்த பூமியில தேவன் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த 1000 வருட அரசாட்சி எனக்கு வேண்டும். உலகத்தினுடைய ஆசை இச்சை ஒளிந்து போகும். உலகத்தினுடைய ஆசை இச்சையோடு வாழ வேண்டாம். வருகையில் ஒரு ஆசை இச்சை, 1000 வருட அரசாட்சியில ஒரு ஆசை இச்சை. பரலோகத்தை நான் சுதந்திரிக்கணும், எனக்கு பரலோகம் வேணும், அதற்காக நான் எதையும் இழக்க தயார். இன்னைக்கு அருமையான ஊழியத்தை எத்தனையோ பேர் விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி போயாச்சு. எத்தனையோ பேர் பரிசுத்த வாழ்க்கையில இருந்து அசுத்தத்திற்குள்ள எத்தனையோ பேர் போயாச்சு. அழிவுக்கு நேராய் போயாச்சு. நாமளோ அழியாத நித்திய ஜீவன் மேல நோக்கமாய் இருப்போம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு க்ளோரி, ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். க்ளோரி, ஹalleluya. இயேசு நல்லவர். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை பிசாசு உலகத்தையும் ராஜ்யங்களின் மகிமையும் காண்பித்தார். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்தார். இயேசு கொஞ்சம் கூட அதை விரும்பல, கொஞ்சம் கூட விரும்பல. உலகத்தை வெறுத்து விடுங்கள். உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் ஒளிந்து போவதாக. சிலுவையில் அறைந்து விடுங்கள். ஆடம்பரத்தை வெறுப்போம், அலங்காரங்களை வெறுப்போம், புறம்பான அலங்காரத்தை வெறுப்போம். ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேளுங்க. உலக ஆசை இச்சைகள் எனக்குள்ள வரவே கூடாது. எத்தனையோ பேர் உலக ஆசை இச்சையில வாழ்ந்தார்கள்.
லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தூதர்கள் மீட்கும் போது பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். லோத் அப்படியே செய்தான். லோத்தினுடைய பிள்ளைகள் அப்படியே செய்தார். ஆனா மனைவிக்கோ அழிந்து போகிற உலகத்தின் மேல ரொம்ப நாட்டம். ஐயோ என் வீடு, ஐயோ நான் வாழ்ந்த பூமி, ஐயோ என்னுடைய பொருட்கள், ஐயோ நான் ஆபிரகாமை போல சம்பாதித்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே. அவ இருதயம் உலகத்தோடு பற்றி இருந்தது. பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணானாள் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தை பார்க்க வேண்டாம், உலகத்தையே உண்டாக்கினாரே அந்த தெய்வத்தை பாருங்க. அவர்தான் நமக்கு தேவை. தேவனுக்காக ஆசை இச்சைகளை வெறுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பு மேல நமக்கு இருக்கிற ஒரு பிடிப்பு எல்லாம் வெறுத்து விடுவோம். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக. எத்தனையோ மதத்துல இதை விட கடினமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கோ கர்த்தர் கடினமானதை ஒன்றையும் சொல்லல. இயேசு நல்லவர். தகப்பனே, நீங்க எங்களுக்கு போதித்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்களும் எங்களுடைய குடும்பமும் நடக்க தேவம் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். ஒருவரும் இந்த வார்த்தைக்கு முறுமுறுக்காதபடி, எதிர்த்து நிற்காதபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எல்லாருக்கும் தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நாங்கள் மணவாட்டிகளாக நல்ல நல்ல சுபாவத்தினால நாங்கள் எங்களை அலங்கரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.